பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டு எங்கு சென்றாலும் தொழில் வளர்ச்சி, எங்கு சென்றாலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு, உட்கட்டமைப்பு வசதி, உலகத்தரம் வாய்ந்த உட்கட்டமைப்பு வசதி இருக்கிறது. ஆகையால் படித்த இளைஞர்கள், பெண்கள் குறிப்பாக அதிக அளவில் வேலைக்கு இங்கே ஆட்கள் கிடைப்பதனாலும் உலகத்தரம் வாய்ந்த அவுட்புட், இந்த ப்ராடக்ட், அதுல இருந்து வெளில வர ப்ராடக்ட் வந்து அவங்க தயார் செய்யும் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உலகத்தரம் வாய்ந்ததாக இருப்பதாலும் உலக முதலீட்டாளர்கள் எல்லோரும் தமிழ்நாட்டை நோக்கி வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்திய அளவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ், தொழில் செய்வதில் மிகவும் எளிதாக இருக்கிறது என்று ஒட்டுமொத்த இன்வெஸ்ட்மெண்ட் குடும்பமும் சொல்லுகிறது. தமிழ்நாட்டுக்கு வந்தா இந்த ஸ்பீட்ல இந்திய அளவுல, இந்தியா முழுக்க தமிழ்நாட்டை மிஞ்சிற ஒரு மாநிலம் இல்லை. ஏன் பல நாடுகளில் கூட இவ்வளவு ஸ்பீடா வேலை நடக்கிறது இல்லை. அந்த அளவுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் எஃபிஷியண்டா இருக்குன்னு முதலீட்டாளர்கள் எல்லாம் கூறும் இந்த வேளையில் தென் தமிழகத்துக்கு மகத்தான வளர்ச்சி வர வேண்டும் என்று ஆட்சியில் அமர்ந்தவுடன், திராவிட மாடல் ஆட்சி அமைந்தவுடன் திராவிட நாயகன் அவர்கள், நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உறுதியளித்தார். எனவே எங்களுக்கும் தொழில்துறைக்கும் உறுதியான கட்டளை என்ன என்றால், வட தமிழ்நாடு எப்படி உயர்ந்திருக்கிறதோ அதே போல நமது மேற்கு மண்டலத்துக்கும், அதே போல டெல்டா மாவட்டங்களுக்கும், தென் தமிழகத்துக்கும் மிகப்பெரிய வளர்ச்சியை, தொழில் வளர்ச்சியை உறுதி செய்ய வேண்டும் என்று கூறினார். நாம முன்னாடி எல்லாம் அந்த உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்துவோம், அது வந்து சென்னையில நடத்துவோம். அதற்கு பிறகு முதலமைச்சர் அவர்கள் வந்த பிறகு இதை பல்வேறு பகுதிகள், தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளிலும் நடத்தலாம் என்று முடிவெடுத்து கோவை போன்ற பெருநகர்களிலும் இந்த முதலீட்டாளர் மாநாடு நடத்தப்பட்டது. இது முதல்ல வேற எந்த மாநிலத்திலும் முடியாது. இப்படி பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி வேற எங்கேயும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. அப்படி அதன் அடுத்த கட்ட பாய்ச்சலாக தொழில் வளர்ச்சியில் தமிழ்நாடு உலகத்தரத்துக்கு உதயமாகிறது, உலகத்தரத்துக்கு ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் டெஸ்டினேஷனாக மாறுகிறது என்று கூறும் அளவுக்கு டிஎன் ரைசிங் என்று இதற்கு பெயர் சூட்ட வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டார். ஆகையால முதல் கட்டமாக டிஎன் ரைசிங் தென் தமிழகத்திலிருந்து துவங்க வேண்டும். இந்தியாவின் வரலாறு தென் தமிழகத்திலிருந்து, தெற்கிலிருந்து உதயமாகும் என்று முதலமைச்சர் அவர்கள் சொன்னார். இந்தியாவின் தொழில் வளர்ச்சியும் இனி தெற்கில் இருந்துதான் உதயமாகும். அதற்கு ஒரு அத்தாட்சியாகத்தான் இன்று தென் மாவட்டங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கும் வகையில் தூத்துக்குடியில் இந்த முதல் டிஎன் ரைசிங் இவெண்ட்டை தூத்துக்குடியில் நடத்துறோம், தென் மாவட்டங்கள் நடத்துறோம் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டு இன்று 41 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், இது 22 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் 32,288.7 கோடி ரூபாய்க்கு லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ், பெருநிறுவனங்கள், தொழில்துறை சார்பாக கையெழுத்திடப்பட்ட எம்ஓயூஸ். இதன் மூலம் 48,649 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படுகின்றன. தென் தமிழகத்துக்கு மட்டும் இதுல 30,100 கோடி ரூபாய்க்கு முதலீடுகள் குவிக்கப்பட்டிருக்கின்றன. இதன் மூலம் 46,477 புதிய வேலைவாய்ப்புகள் தென் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடைக்கப்படும். தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர் போன்ற மதுரை வரைக்கும் கூட மிகப்பெரிய வேலைவாய்ப்புகள் இதன் மூலம் உருவாக்கப்படுகின்றன. எம்எஸ்எம்இ மூலமாக, சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மூலமாக 265.16 கோடியில 1,196 வேலைவாய்ப்புகள் இதன் மூலம் உருவாக்கப்படுகின்றன. 4 இனாகரேஷன் நடத்திருக்கோம், 4 ஃபேக்டரியை இன்னைக்கு வந்து துவக்கி இருக்கிறோம். அதுல வந்து அதாவது வின்ஃபாஸ்ட் இல்லாம சொல்றேன். இதன் மூலம் அந்த நாள்ல மட்டும் 1,230 கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் இந்த திறப்புழா கண்டிருக்கின்றன. அதன் மூலம் 3,100 வேலைவாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றன. அதை தாண்டி வின்ஃபாஸ்ட் நிறுவனம் முதல் கட்டமாக இன்று அவர்களின் 16,000 கோடி ரூபாயில முதல் கட்டமாக ஒரு 1,300 கோடி ரூபாய் முதலீடு ஏற்கனவே திறந்தாச்சு. இந்த நிறுவனத்தின் திறப்புழாவை நடத்திவிட்டு கார்களை இயக்கிவிட்டு வந்திருக்கிறார் திராவிட நாயகன் அவர்கள். முதல் கட்டமாக 500 வேலை வாய்ப்புகள், இன்னும் பல கோடி ரூபாய் முதலீடுகள் இங்கே உறுதி செய்யப்படும் என்று அவர்கள் சிஇஓ வந்து நேரடியாக முதலமைச்சர் பேசி அதற்கும் உறுதி அளித்து விட்டு சென்றிருக்கிறார்.
ஆக மொத்தம் 5 இனாகரேஷன். இதுல மிக முக்கியமாக என்னன்னா, தென் தமிழ்நாட்டுக்கு முதலீடுகள் வரும்பொழுது இங்கேயே வேலை வாய்ப்புகள் உருவாக்க வேண்டும் என்பதுதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவு. அந்த உத்தரவுக்கு இணங்க நமது மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள், அருமை சகோதரர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் மேற்பார்வையில் நான் முதல்வன் திட்டம் மூலமாக இங்கே பணிகள், இங்க அவங்க நிறைய பேர் நீங்க இங்க ஒர்க் ஆர்டரும் கொடுத்தோம், நீங்க பார்த்திருப்பீங்க. அதே போல வென்பாஸ்டையும் கொடுத்திருக்கோம், அதை நீங்க பார்த்திருப்பீங்க. நான் முதல்வன் திட்டம் மூலமாக வேலை வாய்ப்புக்கு அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதன் மூலம் இந்த பகுதியில தூத்துக்குடி வட்டாரத்துல பகுதியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு பாலிடெக்னிக் எல்லாம் முடிச்ச பிள்ளைகளுக்கு ஏறத்தாழ 350 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்து அதுல ஒரு 304 பேரை நாங்க செலக்ட் பண்ணி அதுல இருந்து இவங்க 229 பேருக்கு வேலை வாய்ப்பை வழங்கியிருக்கிறது வின்பாஸ்டரோட மட்டுமே. இதன் மூலம் என்ன உறுதி செய்யப்படுகிறது என்றால், ஒரு முதலீடு ஒரு இடத்துக்கு வரும்பொழுது அந்த பகுதியில் இருக்கும் மக்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குவதை உறுதி செய்து கொண்டிருக்கிறது திராவிட மாடல் அரசாங்கம். இதுதான் இதில் இருக்கும் மிக முக்கியமான ஒரு முக்கியமான ஒரு கருத்து. அதுல நான் நிச்சயமாக துணை முதலமைச்சர் அவர்களுக்கும், குறிப்பாக இங்க நம்ம கலெக்டர் ரொம்ப சிறப்பாக பணிபுரிந்தார் நம்ம இளம்பகவத் அவர்கள், அவருக்கும் எனது நன்றிகளை நான் நிச்சயமாக தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். வின்பாஸ் நிறுவனம் வேற மாநிலத்துக்கு போக வேண்டியது 3 நாட்களில் முதலமைச்சர் அவர்களிடமிருந்து நாங்க போய் சொன்னோம், இந்த மாதிரி அவங்க வேற மாநிலத்துக்கு போறாங்க, 3 நாள் டைம் கொடுத்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு யோசிக்கிறோம் அப்படின்னு. அப்புறம் யோசிக்கிற உடனே கிளம்பினாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி ஒன்றா சொன்னாங்க, அது தென் தமிழகத்துக்கு வரதா இருந்தா நிச்சயமாக உனக்கு எல்லா சலுகைகளும் படித்தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. போனோம், பேசணும் 3 நாட்கள் மீண்டும் அங்கேயும் இங்கேயும் வரணும். குறிப்பாக நம்ம சிஎஸ்க்கு, ஃபைனான்ஸ் செக்ரட்டரி எல்லாருக்கும் நான் மிகப்பெரிய கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாமே அவங்களோட அட்வைஸ் எல்லாமே இது நடந்திருக்காது, சிஎம்ஓட அட்வைஸ் இல்லாமல். எனவே 3 நாட்களில் திருப்பி அதை வேற இடத்துக்கு போக வேண்டியதை இங்க தமிழகத்தின் பக்கம் திருப்பி, குறிப்பா தென் தமிழகத்துக்கு பக்கம், அதுவும் தூத்துக்குடி பக்கம் திருப்பி இன்று தூத்துக்குடி ஒரு ஆட்டோமொபைல் உலகத்துல தூத்துக்குடி ஒரு இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு முழு காரணம் திராவிட நாயகன் அவர்கள் தான். தூத்துக்குடி மற்றும் இந்த சுற்றுவட்டார பகுதி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை பார்க்க போகுது. நீங்க எழுதி வச்சுக்கோங்க, அடுத்த 5 ஆண்டுகளில் இப்படிப்பட்ட வளர்ச்சியை கொடுத்த திராவிட நாயகன் தான் என்பதை எல்லோரும் உலகம் பேசும். குறிப்பாக ஷிப் பில்டிங்ல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியும் இங்க வரவிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.